ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போகா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் போகா எடுத்துக்கிறோம். 3 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சமாக கார்லிக் சாப் பண்ணது, பெருங்காயம், வேர்க்கடலை, உளுந்து, காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த பொட்டேட்டோவை கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போகா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேர்க்கடலை ஊறுடாலை வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ கூட இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, காஞ்ச மிளகா இருக்குது. ஸோ இது சேர்த்துக்கணும். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ அண்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஸோ தட் மசாலா இந்த பொட்டேட்டோவில் பிடிக்கும். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது போகாவில் அப்சர்வ் ஆகி நல்லா எல்லோ கலரில் இருக்கும். ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க போகா போட்டுக்கலாம். போகா போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். 1/4 பங்கு லெமன் போதும். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ அருமையான போகா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெட் டவுல் அப்படி இல்லைனா ஒயிட் டவுல் 2 இதுலேயும் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.